கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக லேவியராகமம் 20வது அதிகாரம் 26வது வசனம். கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, இந்த இடத்துல தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், மற்ற ஜனங்களை விட்டு நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். காரணம் என்ன? அவருக்கு நாம் உண்மையாக இருக்க வேண்டும், அவருக்காக நாம் வாழ வேண்டும். அவர் பரிசுத்தமாய் இருந்தது போல நாமும் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் நம்மை அழைத்திருக்கிறார். அவர் நம்மோடு கூட பேசும்படியாக, நம்மோடு அவர் உறவாடும்படியாக நம்மை பரிசுத்தமாக்கி இருக்கிறார். மோசையை அழைக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி, உன்னுடைய பாதரட்சைகளை கழற்றி போடு என்று சொல்லுகிறார். இந்த நாட்களில் நாம் ஜெபிக்கிற இடம் பரிசுத்தமான இடம், நம் தேவனோடு கூட உறவாடுகிற இடம், நேரம் பரிசுத்தமான இடம். ஆகவே நாம் நம்முடைய இதயத்தில் இருக்கிற கர்த்தர் விரும்பாத காரியங்களை கழற்றி போட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பரிசுத்தத்தோடு கூட நாம் அவரை தரிசிக்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். 1 பேதுருவுக்கு எழுதின 1ஆம் அதிகாரம், பேதுருவுக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரத்தில் வேதம் எப்படியாக சொல்லுகிறது, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கையில் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள். நம்முடைய நடக்கையில் ஒரு பரிசுத்தத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். உடையிலோ நம்முடைய வெளியரங்கமான வார்த்தைகளின் மட்டுமல்ல, உள்ளார்ந்த மனிதன், உள்ளான இருதயம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். தேவனுக்கு விரும்புகிற வண்ணமாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். கருமையான தேவ பிள்ளையே, நம்முடைய இருதயத்தை நாம் சோதித்து பார்க்கலாம். இதயம் எப்படியாக இருக்கிறது? பொறாமை, மற்றவர்களை குறை சொல்லுவது, மற்றவர்களிடத்தில் ஒரு காரியத்தை பேசுவது, இரண்டகமாக நடப்பது, பொறாமைகள், கடின இருதயம், இவைகளை போன்ற எல்லாமே பாவமாக இருக்கிறது. இவைகளிலிருந்து நாம் விடுபட்டு பரிசுத்தம் ஆக வேண்டும். இந்த நாளிலும் தேவாவியானவர் இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரிடத்திலும் ஒரு பரிசுத்தத்தை விரும்புகிறார். நாம் பரிசுத்தத்தோடு கூட வாழ அவர் விரும்புகிறார். மனிதர்கள் பார்க்கும் பொழுது நம்முடைய ஜீவிதத்தை வெளியரங்கமான ஒரு பரிசுத்தம் அல்ல, உள்ளார்ந்த மனிதன் பரிசுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி இயேசு விரும்புகிறார். இந்த நாளில் நம்முடைய இதயத்தை திறந்து கொடுக்கலாமா? இயேசுவே, என்னுடைய இதயத்துக்குள் வாரும் ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. மோசே, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்று சொன்ன உடனாக தன்னுடைய பாதரட்சியை கழற்றி போட்டான். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நீயும் கூட ஒரு பரிசுத்த இடத்துல நின்று கொண்டிருக்கிறாய். தேவன் விரும்பாதவைகளை கழற்றி போட்டு அவருக்கு செவி சாய்க்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காய் நன்றி. இந்த காலை வேளையில் நீர் எங்களோடு கூட பேசின தயவிற்காய் நன்றி. அப்போ நம்முடைய வார்த்தை எங்களுடைய இதயத்தின் ஆழத்தில் தைத்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய இதயத்தில் வேண்டாதவைகளை புறக்கணித்து விட்டு பரிசுத்தமானவர்களாய் நாங்கள் வாழ்ந்து உம்மை தரிசிக்க கேட்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த கிருபையை கொடும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.